ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜரி செயின் ஸ்டிச்சில் எப்படி எண்ட் நாட் போடுறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வந்து இந்த எண்டில் எப்படி நம்ம நாட் போடுறது, ஏன்னா அந்த நாட் போட்டால் தான் இந்த ஸ்டிச்சஸ் என்ன ஆகும்னா கரெக்டாக எடுத்துக்காமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த நாட்டை நம்ம போடுறது. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணோன்னா குட்டியாக நம்ம செயின் ஸ்டிச் போட்டு அங்கே நாட் போட்டுக்கணும். ஏன் அதுக்காக போடுறாங்கன்னா, நம்ம வந்து போடுற ஸ்டிச்சஸ் வந்து என்ன ஆகக்கூடாதுன்னா ரிமூவ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் ஸ்டார்டிங்கே வந்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச் என்ன பண்ணுறோன்னா இங்கே போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்தடுத்து ஸ்டிச்சஸ் நம்ம போட்டுட்டு வர மாதிரி இருக்கும். நம்ம சைடு பார்க்குற மாதிரி 14 நம்பர் இருக்கணும். அடுத்தது கீழே குத்தும் போது நம்ம ஒரு ரொட்டேட் பண்ணி மேலே துலிப் பிராண்டுன்ற நேமோட எடுக்கணும். அப்போ தான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து அந்த இதில் கரெக்டாக வரும். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஈஸி அண்ட் சிம்பிளாக நீங்கள் கற்றுக்கலாம். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக வந்துடும். ஸோ நீங்கள் இதை போட்டு பார்த்துட்டே இருங்க. ஸ்டிச்சஸ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு லிமிட்டட் சைஸாக போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் கரெக்டானதுக்கப்புறம் ஸ்மால் சைஸ் போடலாம். இப்போ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த எண்டில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா நாட் போட போகிறோம். அந்த ஸ்டிச்சஸ்க்கான அந்த இடத்த விட்டுட்டு அந்த த்ரெட்டுக்குள்ளேருந்து இன்னொரு த்ரெட்டை நம்ம வெளியே எடுக்க போகிறோம். அதை எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோன்னா இப்போது இதுக்கு சென்டரில் விட்டு அந்த கீழே இருக்க த்ரெட்டை நம்ம இப்போது மேலே இழுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு என்ன ஆகுனா எண்ட் நாட்டு விழும். ஸோ இப்போ அந்த சென்டரில் இருக்க த்ரெட்டை மேலே இழுத்தோடனே கீழேயும் த்ரெட்டை நீங்கள் இழுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அங்கே நாட்டு விழுந்துடும். அங்கே பாருங்கள், இப்போது நல்லா ஸ்ட்ராங்காக நாட்டு விழுந்துருச்சு. இப்போது பேலன்ஸ் இருக்க த்ரெட்டை நீங்கள் கீழே வட்டமாக பிடிச்சி இழுத்திங்கன்னா என்ன ஆகிடும்னா கீழே போயிடும். உங்களுக்கு ஸ்டிச்சஸ் கரெக்டாக வந்துருச்சு. எண்ட் நாட்டு இதுதான். வேணும்னா இன்னொரு லைன் நான் உங்களுக்கு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுறேன். அதையுமே நீங்கள் பார்த்துட்டு திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னா போட்டு பாருங்கள். சேம் ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி செயின் போட்டுக்கோங்க. அது எதுக்காகன்னு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். அது வந்து நமக்கு ஸ்டிச்சஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டார்டிங்கில் நிற்கணுன்றதுக்காக தான் அந்த குட்டி செயின் ஸ்டிச் போடுறோம். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போட்டுட்டு வந்தீங்கன்னா எண்டில் போய்ட்டு நம்ம எண்ட் நாட்டு எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஸ்டிச்சஸ் வந்து ஓரளவுக்கு பெருசாக போட்டுட்ருப்பீங்க. அடுத்தடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க சின்னதாக போட பாருங்கள். ஏன் சின்னதாக போடணும்னு சொல்கிறேன்னா, ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் வந்து ப்ளவுஸில் போடுறப்ப நம்ம ஜரி வச்சோ இல்லை சில்க் த்ரெட் வச்சோ நம்ம என்ன பண்ணுவோம்னா செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு தான் நம்ம பீட்ஸ் ஒர்க்லாம் கொடுப்போம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகக்கூடாதுன்னா அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே கட் ஆகக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இதை பண்ணுறது. ஸோ இந்த ஸ்டிச்சஸை நம்ம போட்டுட்ட பிறகு தான் பீட்ஸ் ஒர்க் நம்மளால் கொடுக்க முடியும். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா எண்ட் நாட் போட போகிறேன். அந்த த்ரெட்டை நல்லாவே பெருசாக இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு குத்தி திரும்பவும் த்ரெட்டை மேலே இழுங்க. அந்த த்ரெட்டுக்கு மேலே எடுத்துகிட்டு இந்த உள்ளார இருக்க த்ரெட்டை என்ன பண்ண போகிறீங்கன்னா பிடிச்சி இழுக்க போகிறீங்க. கீழே இருக்கிறத கீழே இழுங்க. இழுத்த உடனே என்ன ஆகிடும்னா டைட்டாக நமக்கு எண்ட் நாட் விழுந்துடும். எண்ட் நாட் விழுந்துடுச்சுன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த இடம் இழுத்து பார்த்தீங்கன்னா அது ரிமூவ் ஆகாது ஸ்டிச்சஸ்ஸு. திரும்ப நீங்கள் பேலன்ஸ் இருக்க த்ரெட்டை கீழே இழுத்துக்கலாம். இதுதான் நம்ம எண்ட் நாட்டு போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக வரும். தேங்க்யூ ஸோ மச் friends and family. Subscribe my channel.